நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ். இன்றைய காணொலியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியுடன் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்றைய நாளில் இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணிக்கு இடையிலான 4வது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஸ்டேஜ் அடிப்படையிலான இறுதிப் போட்டியாக. இதுக்கு முன்னர் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவோட போட்டியில வின் பண்ணி வெற்றியை பெற்று இலங்கை அணி சூப்பர் 8க்கு தகுதியா இருக்கிறது. அதே போல சிம்பாப்வேயும் சூப்பர் 8க்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இரண்டு அணிகளும் இன்றைய நாள்ல போட்டி போட்டிருந்தாங்க. ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் அந்த போட்டி ஆரம்பித்திருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி துடுப்படுத்த ஆட்டத்தை தீர்மானித்தது. இதுக்கு அமைய 20 ஓவர் முடிவுல 178 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். சிறப்பாக விளையாடிய இன்றைய நாள்ல பத்தும் நிசங்க அரை சதம் கடந்திருந்தார். கடந்த போட்டியில ஆஸ்திரேலியா அணி எதிரான போட்டியில சதத்தை விளாசியிருந்த பத்தும் நிசங்க இன்றைய போட்டியில அரை சதம் கடந்திருந்தார். 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல சிறப்பாக அவருக்கு அடுத்ததாக விளையாடிய பவான் ரத்நாயக்க அவர் T20 இப்ப கலக்கி கொண்டு வருகிறார். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சிறப்பான ஒரு ஆட்டமாக இருக்கிறது. அதுல 2 சிக்ஸர்கள் உள்ளடங்களாக சிறப்பான ஒரு இன்னிங்ஸை வழங்கியிருந்தார் இலங்கை அணி சார்பாக. சிறப்பான ஒரு பந்து வீச்சும் இன்றைய நாள்ல சிம்பாப்வே அணி சார்பாக வீசியிருந்தார்கள். அதுல மிக முக்கியமா கிரீமர் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதுல ஈவன் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார்கள். முஷாரபானியும் அவரும் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியில சிறப்பான பந்து வீச்சுக்கு பிறகு இலக்கை நோக்கி பயணித்த சிம்பாப்வே அணி 179 இலக்கை நோக்கி பயணித்த சிம்பாப்வே அணி 19.2 பந்து நிறைவுல வெற்றி இலக்கை கடந்திருந்தார்கள். இதில் சிறப்பாக விளையாடிய பெனட் 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். முதல்ல இந்த பெனட்டா சொல்லியாக சிறப்பான அவருடைய இன்னிங்ஸாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா சார்பாக அரை சதம் கடந்திருந்தார். 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இன்றைய இலங்கை எதிரான போட்டியில 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சோ பெனட் அவருடைய தொடர்ச்சியான அரை சதம் இன்றைய நாளிலேயும் சிறப்பான ஒரு இன்னிங்ஸை வழங்கியிருந்தார். அவருக்கு அடுத்த சிக்கந்தர் ராஜா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு இன்றைய நாள்ல ஒரு பெட்டிங்கை கொடுத்திருந்தார். இலங்கைக்கு எதிரான அதுவும் 26 பந்துகளை 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சிக்கந்தர் ராசாவுடைய இந்த துடுப்படுத்த ஆட்டம் தான் தோல்வி காரணமா இருந்தது. இதுல மிக முக்கியமா சிம்பாப்வே வெற்றிக்கு சிக்கந்தர் ராசாவுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆனது சிறப்பாக இருந்திருக்கிறது. சிம்பாப்வே சார்பாக சோ சிம்பாப்வே அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இலங்கை அணி சார்பாக சிறப்பான பந்து வீச்சு துஷான் ஹேமந்த் 2 விக்கெட்டுகளையும் அதே போல சாணக்க 1 விக்கெட்டுகளையும் வெள்ளாளக 1 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார். இதுல முக்கியமா இலங்கை அணி இந்த போட்டியில தோல்வி தழுவி இருந்தது. அடுத்த போட்டியில சூப்பர் 8க்கு இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணி தயார் நிலையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் 8 சுற்றுல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது, எந்த அணி அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதியாக போறார்கள் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ்.